இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அத்துணை தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் மற்றும் செயல்பாட்டாளர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி என்பது தமிழ் தேசிய தளத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும். இதுவரை தமிழ் சமூகத்திற்காக உழைத்த பல தமிழ் தேசிய தலைவர்களுக்கு அவர்கள் நம்மை விட்டு மறைந்த பின்பு அவர்களுக்கான ஒரு புகைப்படத்தை வைத்து மரியாதை செய்வது அப்படிங்கிறது காலங்காலமாக தமிழ் சமூகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம்தான். ஆனால் இந்த நிகழ்வு என்பது ஒரு சிறு வேறுபாடோடு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருக்கோ ஐயாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இறுதி வரை தன் குடும்பத்தை விட அவர் அதிகம் நேசித்தது தமிழ் சமூகத்தை தான். தன் குடும்பத்திற்கு பொருளீட்ட வேண்டும், தன் குடும்பத்தை ஒரு நல்ல ஒரு இடத்தில் அமர்த்திவிட்டு போக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது இல்லை. அவர் தன் குடும்பம் என்று கருதியது நாம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் தான். அவ்வாறு கருதியதாலோ என்னவோ, ஒரு பெரும் குடும்பமாக அவர் பார்த்ததாலோ என்னவோ, தனது அன்றாட வாழ்க்கையை இந்த தமிழ் சமூகத்தின் மேம்பாட்டுக்காகவும் தமிழ் தேசியத்தின் செயல்பாட்டுக்காகவுமே ஒவ்வொரு நாளும் அவர் செலவழித்தார். அதனால் அவருடைய இறுதி சடங்குல போய் நம்ம கலந்துக்கும் பொழுது, அதற்கு முன்பு அவரோட வீட்டுக்கு நம்ம போகும் பொழுது அவர் எந்த நிலைமையில் இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தனக்குன்னு எதுவும் சேர்த்துக்கல. அப்படி இருந்த ஒரு உன்னதமான ஒரு மனிதர் அந்த குடும்பத்திலிருந்து மறைகிறார், நம் சமூகத்திலிருந்து மறைகிறார். அவருடைய எழுத்துக்கள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய காணொளிகள் நம்ம தமிழ் சமூகம் வாழும் வரை நீடித்து நிற்கும். ஆனால் அவர் குடும்பம், அந்த குடும்பத்துடைய துயரத்தில் நாம் பங்கு கொள்ள வேண்டும். அவர் நம்மை எல்லாம் தனது குடும்பமாக கருதுகிறார் என்றால் நாமும் அவரை நமது குடும்பமாக கருத வேண்டும். அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல காலங்களாக தமிழ் தேசியத்தில் செயல்பட்டு முடியாமல் போன, இல்லை செயல்பாடு அவர்களுடைய வாழ்க்கை என்பது முடிய தருவாயில் ஒரு சின்ன மனக்கசப்பு என்பது உருவாகுது. அந்த மனக்கசப்பு எந்த இடத்துல உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் சமூகம் நம்மை கைவிட்டு விட்டதோ அப்படிங்கிற ஒரு மனக்கசப்பு. இது பல தமிழ் தேசியவாதிகளோட மனசுலையும் இருந்திருக்கும். அதை அவங்க வெளிப்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஆனால் மனதளவில் அவர்களுக்குள்ள அது ஒரு சின்ன வடுவாகத்தான் இருந்திருக்கும். காரணம் என்னன்னா, நமது சமூகம் ஒரு அடிமை சமூகமாகத்தான் இன்றளவும் இருக்கிறது. நமக்கான அரசியலை பேச, நமக்கான உரிமைகளை பேச, நமக்கான வாழ்வியல் பண்பாட்டு கூறுகளை பேச இங்கே நமக்கு பெரிய தடை இருக்கிறது. நம் முன்னோர்களை புகழ்ந்து பேசினா ஒரு கூட்டம் அவர்களை இகழ்ந்து நம் மண்ணிலேயே பேசி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு சூழல்ல தான் தமிழ் சமூகம் இன்னைக்கு இருக்கு. இந்த சூழல்ல நமக்காக நம்மை இந்த நெறியில, தமிழ் தேசிய நெறியில், நேர்வழியில் பயணம் செய்வதற்கு ஒரு பாதை அமைத்து செல்லக்கூடிய தலைவர்களுக்கு உடைய குடும்பம், அவங்களை நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் தமிழ் சமூகம் தத்தெடுக்க வேண்டும். அந்த குடும்பங்களில் நாம் அவர்களுடைய மகன்களாக, நாம் அவர்களுடைய தாய்மாமன்களாக, நாம் அந்த குடும்பத்துடைய வாரிசுகளாக இருந்து அந்த குடும்பத்தை தாங்கி சுமக்க வேண்டும். நமக்குன்னு ஒரு தேசியம் அடைந்து, நமக்குன்னு ஒரு நாடு அடையும் பொழுது, நம் இனத்திற்காக போராடிய, நம் இனத்திற்காக உழைத்த அத்தனை பெரும் தலைவர்களையும் நம்ம நினைவு கூறுறது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்பங்களுக்கு கௌரவப்படுத்துவோம். அந்த கௌரவப்படுத்துகிற இடத்துல இன்னைக்கு தமிழ் தேசியம் அரசவை இல்லாமல் இருக்கலாம், தமிழ் தேசியத்திற்கான அரசவை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கௌரவப்படுத்த வேண்டிய கடமை தமிழ் சமூகத்தில் தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகளுக்கும் இருக்கு. கௌரவப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பொருளாதார தேவைகளுக்கும் நாம் துணை நிற்க வேண்டும். ஏனோதானன் கடந்து போயிடக்கூடாது. அந்த அடிப்படையில் இது படத்திறப்பு நிகழ்வு மட்டுமல்ல. அதுபோக அந்த குடும்பத்தை நாம் தமிழ் சமூகம் காத்து நிற்கிறோம். எங்களுக்காக, இந்த இனத்திற்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் தேசியவாதியும் இந்த தமிழ் சமூகம் விட்டுவிடாது. அவர்களுடைய குடும்பத்தை தாங்கி சுமப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோட தான் இந்த நிகழ்வு என்பது நடக்கிறது.
இந்த நிகழ்வு ஒரு தொடக்கமாக இருக்கலாம். ஆனால் இதோட முடிய போகிறதல்ல. இனி தமிழ் சமூகத்திற்காக உழைத்த ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகளையும் இந்த தமிழ் சமூகம் தூக்கி நிறுத்தும். அவர்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நிகழ்விலும் பங்கு பெறும். அவர்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நாம் அனைவரும் கலந்து அவருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் துணை நிற்போம் அப்படிங்கிறத பேரறிவிப்பாக அறிவிக்கக்கூடிய நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் குடும்பத்திற்கான தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடிய இடத்திற்கு இந்த கூட்டம் என்பது வந்திருக்கிறது. இது தமிழ் தேசியத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் முன்னேற்றம். இது ஒரு மாபெரும் தொடர்ச்சி. இது தொடரணும் அப்படிங்கிறத தான் இந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பதிவு செய்கிறோம். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் என்பதற்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு கண்கூடியாக தெரியும். ஒருவராக செஞ்சுவிட முடியாது, தனி ஒருவராக செய்துவிட முடியாது. ஆனால் ஒரு இனம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழகத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 7 கோடி பேர் இருப்போம். உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 12 கோடி இருப்போம். ஆனால் இவர்கள் அனைவரும் நினைத்தாலும் கூட ஒரு ஒட்டுமொத்த இனமும் ஒன்று சேர்ந்தது என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, இந்த இனத்துடைய சக்தி எத்தகையது அப்படின்னு. அதை நோக்கிய ஒரு தொடக்கமாகத்தான் இந்த நிகழ்வு இருக்கும். தொடர்ந்து இத்தகைய நிகழ்வுகள் தொடரணும்னு சொல்லி தமிழ்தாயை வேண்டிக் கொள்கிறோம். எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவரை சிந்தித்துக் கொள்வோம். தொடர்ந்து உண்மையாக நேர்மையாக இந்த தமிழ் தேசிய தளத்தில் பயணிப்போம் என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களையும் தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்போ இந்த பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண் தானே. இவர் சொல்லக்கூடிய எல்லா பெரியார்களுமே அவர்களுடைய மண்ணல்ல, அவர்களும் மண் தான் பொருள். அப்போ இந்த பெரியாருக்கு கொடுக்குற மதிப்பை தான் அவங்களுக்கும் கொடுக்கணும்னு அவர் சொல்றார். இல்லை, அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனால் அவர் அந்த பொருளில் அவர் சொல்லலை. வ.உ.சி., அஞ்சலை அம்மாள் அல்லது பல்வேறு தலைவர்களை அவர் குறிப்பிட்டு இவர்கள் எல்லாம் தமிழ் இனத்தின் பெரியார் அப்படின்னு அவங்களெல்லாம் மதிப்புக்குரியவர்கள், யாருக்கும் மாற்று இல்லை. அவர்களை எல்லாம் பெரியாரோடு போட்டிக்கு நிறுத்த வேண்டிய தேவையில்லை. பெரியாரை தங்களுக்கு போட்டியாகவும் கருதவில்லை. இல்லை, இவர் ஏன் போட்டியை நிறுத்துறார் அப்படின்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப தெளிவாக சொல்றாரு. நீங்க தமிழ்நாட்டில் எல்லாமே இங்க பெரியாரில் இருந்து தான் தொடங்கியது. பெரியாருடைய நாட்டுடைமையாக்கி யார் வேண்டும்? பாரதியார் கவிதைகளை நாட்டுடைமையாக்கியாச்சுல்ல, பாரதிதாசன் கவிதைகளை நாட்டுடைமையாக்கியாச்சுல்ல, திருக்குறள் நாட்டுடைமை தானே, இதெல்லாம் சந்தேகமே இல்லையே. அதுபோல பெரியார் எழுத்துக்கள் அனைத்தையும் அரசு நாட்டுடைமை ஆக்க வேண்டும். பெரியார் சொத்துக்களையும் நாட்டுடைமை ஆக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இப்போ எனக்கு புரியல இது. அவர் எந்த தியாகத்தையும் பண்ணல, அவருடைய சொத்தை எடுத்து எதுவும் தரல. அவருக்குன்னு ஒரு சொத்தே இல்ல. இப்ப அதுக்கும் அவரு ஒரு பதில் சொல்றாருங்க, ஒரு விமர்சனத்தை. எனக்கு சீமானை பற்றி விவாதிப்பதற்காக இந்த பேட்டியா? இதுக்காக நான் தெளிவா ஒன்று சொல்றேன். நான் பெரியார் பக்தன் அல்ல. எனக்கு வேலை அவருக்கு போற்றி பாடுவதோ துதி பாடுவதோ அல்ல. நான் மிக தெளிவா சொல்றேன், பெரியாரின் மொழி கொள்கை தவறானது. காங்கிரஸ் காகிதப்பூ மணக்காது, காங்கிரஸ் சோசியலிசம் இனிக்காதுன்னு சொல்லி நாடகம் போட்டவர் தான் கலைஞர். ஆனால் நடைமுறையில் மாநில அரசுகளை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கென்று ஒரு தொழில் கொள்கை இல்லை. காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட காந்தி கொலை வழக்குக்கான தத்துவத்தை வகுத்து கொடுத்த சவர்கருக்கு படத்திறப்பு யார் ஆட்சி நடந்துச்சு? திமுக கூட்டணியில் இருக்கும்போது தான் நடந்துச்சு. அப்போ காங்கிரஸ் எதிர்த்தாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இடம் கொடுத்தது தானே. வாஜ்பாய்க்கு இங்கே ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது யாரு? விமர்சனத்தோடு தான். இப்போ கூட நம்ம என்ன கேட்குறோம், கூட்டணி கட்சி உட்பட எல்லாரையுமே கேட்குறோம், என்னமோ கொள்கைங்கிறீங்க, எங்கேயா அவங்க கொள்கை இருக்குன்னு கேட்க. நான் ஒரு முறை எழுதியிருந்தேன், நான் கீற்றில் ஒரு தொடர் பேட்டி கொடுத்துருந்தேன். பெரியாரிடம் ஜனநாயக உணர்வு போதாதுன்னு ஏதோ ஒன்று சொல்லியிருந்தேன். எல்லோரும் மழுமழுன்னு முடிச்சாங்க. இந்த விவாதத்துக்கு முக்கியமான காரணம் 2 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் பெரியார் பக்தி, பெரியாரை கடவுளாக்கிறது.